வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம சனி பெயர்ச்சி 2025 பத்தி பார்க்க போறோம். சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 25 வருடத்துல ஒரு முக்கியமான ஒரு சனி பயிற்சியாக கருதப்படுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஒரு மாற்றங்களை இந்த சனி பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு பக்கம் 7.5 சனி, ஜென்ம சனி அந்த மாதிரியாக இருந்தா கூட, அஷ்டம சனி அந்த மாதிரியாக இருந்தா கூட எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலையையும் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. ஏன்னா அவர் குருவனுடைய வீட்டுல வர்றாரு. அந்த குருவனுடைய வீட்டுல வரும்போது தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை அவரே கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 சனியினுடைய பயிற்சி மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்க போகுது. கடகராசி அன்பர்கள் முதல்ல சொல்லணும்னா நிறைய பறந்து விரிந்த மனசுன்றது இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும். பறந்து விரிந்த மனசு, ஒரு தாயை போல உபசரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, தாயை போல உபசரிக்கக்கூடிய மனப்பான்மை அவ்வளவு சீக்கிரமா யாருக்குமே வராது. ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு தாய் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை பெறாங்களோ அந்த அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தருமே எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுமே அந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கை உடையவர்கள் தான். அதே சமயம் லேடிஸா இருக்கிறாங்க இந்த கடகராசி அன்பர்கள்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. யாருமே இவர்களை எதுவுமே சொல்லிடக்கூடாது. அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவா தன்னுடைய ஒரு கேரக்டரையோ தன்னுடைய ஒரு வாழ்க்கையை பத்துமே யாருமே பேசிடக்கூடாது அப்படின்ற ரொம்ப கவனமோட செயல்படக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த அஷ்டம சனி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல, ரெண்டு பிரச்சனை இல்லை, எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வர முடியுமோ அந்த விதத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குது வாழ்க்கையில அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயுமே இன்னொரு பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனைகள் மூலமாக அதிகப்படியான அவமானங்கள், ஏமாற்றங்கள், மனக்குழப்பங்கள், ஒரு இரவான ஒரு தூக்கமின்மை, அடுத்து நிம்மதியா ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளான இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 2025 அந்த மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சி பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு. ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் முதல்ல யாரு அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதின்றது பாத்தீங்கன்னா ஒரு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அஷ்டமாதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி, அவர் 9ஆம் இடத்திற்கு பயணிக்கும் போது உங்களுக்கு தொழில்முறை முன்னேற்றங்கள், இது நாள் வரைக்கும் ஒரு கடினமான ஒரு தொழிலை செஞ்சிருப்பீங்க, இது யாருமே செய்ய முடியாத ஒரு தொழிலெல்லாம் எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருந்திருக்கும். அதுவும் நம்ம ஆரம்பிச்ச நேரம் கரெக்டா அஷ்டம சனியின் பொழுதுல ஆரம்பிச்சிட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த சில விஷயங்களை செஞ்சோம். இது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கோம், அவமானங்களை கொடுத்திருக்கோம், அதிகப்படியான ஒரு கடன்களையும் கொடுத்திருக்கோம். இதுல இருந்தெல்லாம் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 2025 சனி பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு நிரந்தர ஒரு முடிவு எடுப்பதற்கு, தொழில்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை பெறுவதற்கு, இதுல அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க, இல்ல வெளியில சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதாவது
அரசியல்வாதிகளா இருந்தாங்கன்னா சில பேருக்கு கொலை மிரட்டல்கள் கூட வந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா விபத்துக்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியின் காலகட்டத்துல நிறைய, அதாவது என்ன முயற்சிகள் பண்ணி நீங்க ஒரு சேவை செய்யணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு மேல இருக்கிறவங்க அதை செய்ய விடாம, உங்க பேரை வெளியில தெரிய விடாம, தலைமையகத்துக்கு தெரிய விடாம உங்களை அமைக்கி வச்சிருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகளை இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்து சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க, மீடியால இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகள்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த பாலிடிக்ஸ் மூலமாக உங்களால அந்த வாய்ப்பை தக்க வச்சு கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கும். அடுத்தடுத்து உங்களை மீறி அடுத்து கீழே வந்தவங்க எல்லாம் அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரம்லாம் உருவாகி இருந்திருக்கும். இந்த மாதிரியாக கடகராசி என்பர்கள் நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அதை நழுவ விட்ட ஒரு தருணம், வாய்ப்புகளே இல்லாமல் அதுல ஒரு தோல்வியை சந்தித்த தருணம்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வருடங்களாக தான் 2.5 வருடங்கள், அடுத்த 2.5 வருடங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள், வேலை சம்பந்தமான வாய்ப்புகள், உறவு முறை வாய்ப்புகள், இந்த வேலை சம்பந்தமான தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் சொல்லிட்டேன். வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகள் வருது. கடந்த காலத்துல நீங்க என்ன பண்ணுனீங்க, என்னுடைய குடும்பம் தான் முக்கியம், என்னுடைய இதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்க, என்னுடைய பெற்றோர்கள் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சில வாய்ப்புகளை தட்டி கழிச்சீங்க. ஆனா அந்த குடும்பமும் அந்த பெற்றோர்களுமே உங்களை ஏமாற்றும் நபர்களாக, அதாவது உங்களுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்தாங்க. அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்தது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. 100% வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் உறவு முறை முன்னேற்றங்கள், உறவு முறைன்னு சொல்லும் போது குடும்பம் ரீதியாக நிறைய ஒரு வருத்தம், அதாவது மன வருத்தம், மன உளைச்சல், குடும்பம் ரீதியாக சில பேர்லாம் கடகராசி என்பர்கள் இந்த நம்ம பொதுவான பலன்கள்ல இத சொல்லும் போது சில பேருக்கு தவறா தோணலாம். ஏன்னா நிறைய இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த 2 வருடங்கள்ல வந்துருச்சு. ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவை கொடுக்குறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல ஒரு பாசத்தை நோக்கி நகலும் போது அந்த மாதிரியான இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வருது. அந்த இல்லீகல் கான்டாக்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் அவமானப்படுத்தப்பட்டீங்க, அசிங்கப்படுத்தப்பட்டீங்க. உங்களால உங்களுடைய வாழ்க்கையை ஜீரணிச்சுக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அசிங்கப்படுத்தப்பட்டீர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவாரணம், ஒரு நிவர்த்தி, ஒரு மருந்தாக தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது. எங்க வலி இருக்கோ அங்க அந்த மருந்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு போட போறார். அதுதான் இந்த சனி பயிற்சி 2025 இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இப்போ குழந்தை இல்ல, குழந்தை பேரே இல்ல, திருமணம் ஆகி ஒரு 2 வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பேரே இல்ல அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வழி இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறாரு அந்த சனி பகவான். அதுதான் எங்க வழி இருக்கோ அங்க ஒரு நிவாரணமாக ஒரு மருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த சனி பயிற்சி கொடுக்க போறார். திருமண தடைகள் இருக்கு, திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு அவமானங்கள், அசிங்கங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தடையை நீக்க போறார், தாமதத்தை நீக்க போறார். அங்க இருக்கக்கூடிய அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி 2025 பத்தி பார்க்க போறோம். சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசி என்பர்களுக்கு 8ஆம் இடமான அந்த அஷ்டமத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டம சனியாக உருவெடுக்கிறார் இந்த சனி பகவான். அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்
காலகட்டமாக தான் இது அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்கள் இருக்க போது. அதுலயும் அந்த அஷ்டம சனின்றது பாத்தீங்கன்னா குருவனுடைய இடத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் அளவுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்றது அந்த இடத்துல இருக்க போது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல பயப்பட்டுக்க வேண்டாம். சிம்மராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு அதிகமான ஒரு மேன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தொழில்ல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, இல்ல தான் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தன்னை சார்ந்து இருக்கிறாங்களா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். தான் கிட்ட இல்லாட்டிலும் அவர்களுக்காக நம்ம சில உதவிகளை செய்யணும் அப்படின்னு முன் வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். ஆனா அந்த சிம்ம ராசி அன்பர்கள் மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் கிடையாது, வாழ்க்கையை இழந்தவர்களும் கிடையாது. அந்த அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா போனா நல்ல ஒரு ராஜ வாழ்க்கையா இருக்கும், அழிஞ்சா ஒரு துறவி அளவுக்கு, ஒரு ஞானி அளவிற்கு, ஒண்ணுமே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை எல்லாத்தையும் கற்று தேர்ந்து இன்னமே வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு எதுவுமே எவ்வளவு பெரிய பங்களா, எவ்வளவு பெரிய மாளிகை இருந்தாலும் கட்டாந்தரையில படுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க நீங்க சிம்மராசி என்பவர்கள். அந்த அளவிற்கு வாழ்க்கை பாடம் வந்து உங்களுக்கு மிக அதிக அளவுல, ஒரு சின்ன வயசா இருந்தாங்க கூட, ஒரு 25 வயது இருக்கிறவங்க கூட அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஞானம் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி எந்தெந்த இடத்துல எல்லாம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவான் யாரு, உங்களுக்கு உண்டான கிரக ரீதியாக, பாவக ரீதியாக எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி, 6ஆம் இடத்திற்கு உரியவர், 7ஆம் இடத்திற்கு உரியவர். அப்படி இருக்கும்போது அதிகமான ஒரு எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். எதிரிகள் தொந்தரவு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல ஒரு கடன் தொந்தரவும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. எப்படியாவது கடன் உடனே வாங்கியாவது நம்ம வேலையை செஞ்சு முடிச்சிடணும், வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், நம்ம எப்படியாவது கடனை வாங்கியாவது நம்ம அந்த வீடை கட்டி நம்ம ஒரு சமுதாயத்துல ஒரு ஆளா நிலைச்சு இருக்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணி சில விஷயங்களை செய்பவர்கள் தான் நீங்க சிம்ம ராசி அன்பர்கள். அப்படி செய்து மாட்டிக்கக்கூடிய நபர்களும் நீங்க சிம்ம ராசி அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 7ஆம் வீட்டு அதிபதி. அப்படி இருக்கும் போது 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா தொழில பார்ட்னர் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்டது, அடுத்து உங்களுடைய கலத்திரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவகம். இப்படிப்பட்ட இந்த பாவகம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக கஸ்டமர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலத்திரம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான், இந்த 2 விஷயங்களை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல பிரவேசிக்க போறார் இந்த சனி மார்ச் மாதத்துல இருந்து. இந்த 8ஆம் இடம்ன்றது அதிகப்படியான ஒரு வம்பு வழக்குகள், நீண்ட நாள் வியாதி, அடுத்து பாத்தீங்கன்னா விபத்துகள், ஆயுள் ஸ்தானம், இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த 8ஆம் இடம்ன்றது. இந்த இடத்துல ஒரு பாவ கிரகம் வர்றாரு, ஒரு ஆயுள் காரகன் வராரு, ஒரு கர்ம காரகன் வராரு அப்படின்ற போது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு மன தைரியம், ஒரு அசட்டுத்தனமான ஒரு தைரியம் இந்த நேரத்துல வரும். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அசட்டு தைரியம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இவர்களை மாதிரி வாழ்ந்தவர்களும் கிடையாது, இவர்களை மாதிரி வீழ்ந்தவர்களும் கிடையாது. ஏற்கனவே நிறைய வாழ்க்கை பாடம் அனுபவங்களை வைத்திருக்கிற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய தொந்தரவு பெரிய அளவுக்கு பாதிக்காது. இந்த பாதிப்புகள்ல இருந்து நீங்க ஈஸியாக வெளியில வரக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படியே உங்களால பாதிப்புல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு தான் இந்த பதிவு. இதுல நீங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் நம்ம இதுல சொல்ல போறோம். ஏன்னா அந்த அஷ்டம சனி என்ன மாதிரியான ஒரு ரூட்ல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க யார்கிட்ட ரொம்ப பாசமா அன்பா நேர்மையா நடந்துக்கிறீங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு மிக அதிகப்படியான எதிர்ப்புகள் உங்களுக்கு வரும். யார்கிட்ட நீங்க ரொம்ப பாசமா இருக்கிறீங்களோ அவங்க மூலமாக தொந்தரவுகள் வரும். யார்கிட்ட ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம ஒரு 10 அடி விலகியே இருக்கணும். இந்த அஷ்டம சனி பொழுதுல யார்கிட்டயும் பாசமே வைக்காதீங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போகலையா, அடம் பிடிக்கிறாங்களா, இல்ல குழந்தை நல்லா படிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் பண்றீங்களா, உங்களுக்கு தான் மனசு அப்படி இருக்கும். ஆனா அவங்களுடைய படிப்பை கரெக்டா தொடர்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. அதனால அதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். கணவன் மனைவி கூட ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது, எங்கேயோ ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு தருணம் வருது அப்படின்ற போது அந்த இடத்துல ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துக்காதீங்க. அந்த வெயிட்டேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு அங்க ஒரு பிரிவுன்றது கண்டிப்பாக வரும். குடும்பம் ரீதியான பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அடுத்து தொழில்ல பாத்தீங்கன்னா, வட்டிக்கு காசு வாங்கியாவது நான் இந்த தொழிலை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா கடனை முழுவதுமாக ஆதரிக்காதவர். புதன் தான் கடனை ஆதரிச்சு இந்தா வாங்கிக்கோ கடன் அப்படின்னு கொடுத்துட்டே இருப்பார். சனி பகவானுக்கு கடன் வாங்கி ஒரு தொழிலை நடத்துனீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு உழைப்பு மட்டும்தான் பிடிக்கும். அதனால நீங்க கடன் வாங்கி தொழில்ல ஏதாவது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க செய்யவே செய்யாதீங்க. அதை செய்யறதுக்கு அந்த தொழிலை நீங்க செய்யாம ஒரு வேலையை போய் பாக்குறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அடுத்து வேலை மாற்றம் அப்படின்னு நினைச்சா சொன்னோம்னாலே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க சிம்மராசி என்பர்கள். அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா, மேடம் நான் மாத்திரை போட்டு டேப்லெட் போட்டு வேலை பாக்குறேன், டேப்லெட் போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும், டேப்லெட் போட்டாதான் என்னால வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அதை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த அஷ்டம சனி இந்த மாதிரியாக ஸ்ட்ரெஸ்ஸா மாத்திரை போட்டு வேலை செய்யறவர்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவை கொடுத்துரும். அதனால நீங்க அந்த மாதிரியான ஒரு வேலைகளை பண்ணவே வேண்டாம் சிம்ம ராசி என்பர்கள். அப்படி மாத்திரை போட்டு வேலை செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்களால என்ன வேலை செய்ய முடியுதோ அதை மாத்திரம் செய்யுங்க. அதே சமயத்துல சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய பர்சனல் லைஃபை பத்தி இந்த காலகட்டத்துல 2.5 வருடத்துல சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தேவையில்லாத அங்க ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், உங்களுடைய மதிப்பு மரியாதை அங்க குறைக்கப்படும். அவமானங்கள், அசிங்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர் வேலை இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறேன் மேடம், மாறலாமா அப்படின்னு கேக்குறவங்க வெளிநாடா இருந்தா மாறிக்கோங்க. இல்ல உள்ளூர்லயே நான் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேட போறேன், இல்ல எங்க அப்பா பிசினஸ் போய் பார்க்க போறேன், இல்ல என்னுடைய மனைவி குடும்ப உறவுகளோட சேர்ந்து இருக்க போறேன், அங்க போய் இருக்க போறேன்னா உங்களுக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். அதெல்லாம் செய்யாதீங்க. வெளிநாட்டுக்கு போறேன்னா தாராளமாக செஞ்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கு வேலை மாற்றத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுகள், திருமண தடைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், இதுல எல்லாத்துலயுமே இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு. திருமண முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக வெளியூர் பொண்ணோ இல்ல வெளிநாட்டு பொண்ணோ பாருங்க. வெளியூர் மாப்பிள்ளையோ வெளிநாட்டு மாப்பிள்ளையோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல எல்லாம் தொந்தரவுகள் குறைஞ்சிரும். அதே சமயம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஸ், அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அதனால இந்த 2.5 வருடத்துல இந்த அஷ்டம சனியின் பொழுதுல இந்த திருமண முயற்சிகள்ல பெரிய அளவுக்கு நீங்க ஈடுபாடு காட்டாதீங்க. எப்போ அதுவா ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சதுன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. அதுலயுமே கொஞ்சம் சிறு மனக்கசப்புகள் இருந்தா கூட அதை ரொம்ப மனசுல போட்டு வருத்திக்காம உங்களுடைய வேலையை ஒரு சுலபமாக பார்க்கக்கூடிய தருணமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயத்துலதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது,
வட்டிக்கு காசு கொடுக்கறது, அடுத்து சிட் ஃபண்ட் நடத்துனீங்கன்னா அந்த சிட் ஃபண்ட்ல ரொம்ப கணக்கு வழக்க அதிகமா வச்சுக்கோங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டா நீங்க நடத்தக்கூடிய அந்த தொழில மக்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக நீங்க ஒரு டிரான்ஸ்பரண்டா இருங்க. இல்லாட்டி உங்களுக்கு கூட வேலை பார்க்கறவங்களே உங்களை ஏமாற்றி போகக்கூடிய அளவுக்கு அதுல நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாமீன் போடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த காலகட்டத்துல யாரையும் நம்பி யாருக்காகவும் நீங்க உத்தரவாத கையெழுத்து போடாதீங்க. போட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்கக்கூடிய தருணம் சிம்மராசி என்பர்கள். இந்த மாதிரியான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கோங்க சிம்மராசி என்பர்கள். சில பேர் நிறைய ஆன்மீக வழிபாட்டுல ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. அதனால சில பிரச்சனைகளை அந்த சனி பகவானே பார்த்துப்பாரு, ஒன்னும் கவலையப்படாதீங்க. இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படிதான் பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி 2025 ஆரம்பிக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 30ஆம் தேதி அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமான அந்த 6ஆம் இடத்துல இருந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசியில பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அடுத்த 2.5 வருடங்களுக்கு இருக்க போறார். இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய உழைக்கும் திறமை உடையவர்கள். உழைப்புனா பாத்தீங்கன்னா உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் தான் சொல்லணும். ஒரு சோம்பேறிகளாக இருப்பாங்க, இல்ல இவர்கள் கிட்ட வேலை சொன்னா அவங்க நீட்டா செஞ்சு முடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்த கன்னி ராசி அன்பர்கள் கிட்ட கொடுக்கின்ற வேலை ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் யார் எடுத்து செய்தா கூட அதுல அந்த அளவுக்கு நம்ம நீட்டா செய்யக்கூடிய ஒரு பிரசன்டேஷன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகளா தான் இருப்பாங்க. வீட்டுல இருக்கிறாங்க பெண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கதான் வீட்டுல எல்லாருக்காகவும் செய்யக்கூடிய, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்க. அதே சமயத்துல இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவர்களுக்காக அந்த தன்னைத்தானே வருத்தி வாழ்க்கையில ஒரு தியாகம் செய்யக்கூடியவர்கள். தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய சுற்றத்தார் நல்லா இருக்கணும், தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய கணவர் சம்பாதிக்காட்டிலும் அவரை நல்ல நம்ம சுகமான ஒரு நிலைமையில வச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம தோள் கொடுக்கணும். அப்படி அந்த நண்பராக தன்னை பாவித்து கொண்டு, எப்படி ஃப்ரெண்ட்ஸ்ன்னா எவ்வளவு ஒரு உயிருக்கு உயிரான ஒரு நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி அடுத்த நிமிடமே போய் நிப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த கன்னி ராசி அன்பர்களும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தன்னுடைய நண்பர் மாதிரி பாவித்து அவர்களுக்கு உண்டான எல்லா ஒரு விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க கன்னி ராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த 2025 ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சியினுடைய மாற்றம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையாக இருக்க போகுது. எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் கன்னி ராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடத்திற்கு மேலாக ஒண்ணு போனா இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் உங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. எவ்வளவோ நம்ம சமாளிச்சு வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய துக்கங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க முகத்தை மறைச்சு நீங்க வெளியில வேஷம் போட்டாலும் அந்த துக்கங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரிதான் அந்த ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷன்லயே எப்போதுமே நீங்க கடந்த ஒரு 2 வருடங்களாக இருக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு போச்சு, உங்ககிட்ட இருந்த அந்த மகிழ்ச்சி போச்சு, உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு நேர்மையான குணமே போச்சு. ஏன்னா நேர்மையாக இது நாள் வரைக்கும் இருந்து இந்த கன்னிராசி என்பர்கள் தான் படாத ஒரு துயரத்தை இத்தனை நாள் அனுபவிக்காத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க. கடைசி உங்களுக்கு காரணம் என்ன, நம்ம ஏன் திடீர்னு இவ்வளவு அளவுக்கு பிரச்சனை ஆனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேர்மை, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு பிரச்சனையை கடந்த 2 வருடங்களாக கொடுத்திருக்கு.
இப்போ இந்த 2025 மார்ச் மாதத்துல அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு, அதாவது சமசப்தம ஸ்தானத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல போகக்கூடிய அந்த சனி பகவான் மிக பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் எளிதாக சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் இருக்கிறார். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல படுது, அடுத்து உங்களுடைய ராசியிலேயே படுது, அடுத்து உங்களுடைய அவரு 7ஆம் இடத்துல இருந்து அவரு உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்படி 4 விதமாக அவர் தன்னுடைய இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு தேவையான எல்லா அந்தஸ்து, எல்லா மதிப்பு, எல்லா திறமைகளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து இந்த சனி பகவான் காத்துட்டு இருக்கிறார். அதனால இந்த கன்னி ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முதல் வேலையா யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்களோ, கன்னிராசி என்பர்கள் கடந்த 2 வருடங்களாக எடுத்த அந்த திருமண முயற்சியில நிறைய அவமானங்களை பட்டிருப்பீங்க, அசிங்கங்கள். சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது, உங்களுடைய ஜாதகத்துல எல்லாமே நல்லா இருந்திருக்கும், ஆனா எதிரில இருந்து வர்றவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, அந்த உங்களுடைய ஜாதகத்தை எப்படி தட்டி கழிக்கணுமோ அந்த அளவிற்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்லி, ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தட்டி கழிச்சிருப்பாங்க. இதனால உங்களுக்கு சில மன வேதனைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணு பார்த்து வச்சிருப்போம், இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்லும் போது ஏன்டா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரியா இருக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா பெண்களாக கன்னிராசி பெண்கள் இருந்தீங்கன்னா பொண்ணு பாக்குற வரைக்கும் அங்க உங்களுக்கு தேவையில்லாத சில ரிஜெக்ஷன் மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. நாங்க போயிட்டு இந்த மாதிரி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ரிஜெக்ஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு இடர்பாடுகள். நம்ம இப்போ கேட்டோமா, நான் கல்யாணமே கேட்கல அப்படின்ற மாதிரியான சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு மனக்குழப்பத்துல இருந்தீங்க. இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2025 திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு முடிவு, அந்த நிதானமான முடிவுல ஒரு நல்ல ஒரு களத்திரம் அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு வருடமாக தான் இருக்க போது. நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும், இந்தியால இருக்கிறவங்களும் சரி, கன்னிராசி அன்பர்கள் எங்களுடைய எவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நான் உழைக்கிறேன் மேடம், ஆனா அங்க எனக்கு கெட்ட பேர் தான் வருது, எவ்வளோ நான் உழைச்சு அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்துல எனக்கு அங்க ஒரு கெட்ட பேரும் அவமானங்களும் அசிங்கங்களும், என்னுடைய எஞ்சான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி அங்க அவ்வளோ திறமைகள் இருந்தும் நான் அங்க ஒரு முட்டாளாக மதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னுடைய அலுவலகத்துல மிகப்பெரிய ஒரு அவமானங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த சனி பகவானின் பயிற்சி உங்களுடைய மதிப்பை கூட்டக்கூடிய, சமுதாயத்துல ஒரு மதிப்பு, அலுவலகத்துல ஒரு மதிப்பு, வீட்டுல இது வரைக்கும் உங்க சொன்ன பேச்சையே யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, நீங்க இதுதான் எடுக்கணும். ஏன்னா டிசிஷன் எடுக்கிறதுல இந்த கன்னிராசி அன்பர்கள் மாதிரியான ஒரு திறமைசாலிகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மலாம் நிறைய ஒரு ஆலோசனை செஞ்சு இது சரியா தவறா, இப்போ நமக்கு எதுவுமே யாருக்கிட்டையும் ஆலோசனையே தேவையில்லை, கூகுள்ல தட்டி பார்த்தா போதும் நமக்கு இது சரியா தவறான்றது தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு கூட இந்த கன்னிராசி அன்பர்கள் யோசிக்கிறதே இல்ல. நல்ல ஒரு தெளிவான முடிவை மத்தவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி கூறுவதுல மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகள். அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களையே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மதிக்காம சில முடிவுகள்லாம் எடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அதுல கடன்பட்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரியாக இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நேரம். இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல, இந்த 2.5 வருடத்துல நீங்க சாதிக்காத சில விஷயங்களை சாதிப்பதற்கு, வீடே வாங்க முடியல, என்னால 1 சென்ட் நிலம் கூட வாங்க முடியல, ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமா முடியும். கடந்த காலத்துல எல்லாம் ஏதாவது முடிவு எடுத்திருப்பீங்க, ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, வீடு கட்ட ஆரம்பிச்சு
இந்த பக்கம் கால் வைக்கிறதா அந்த பக்கம் கால் வைக்கிறதா, என்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு வேலையில தொந்தரவு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வீடு கட்டும் முயற்சியில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா குரு பகவானும் அந்த உங்களுடைய 4ஆம் இடத்தை சமசப்தமாக பார்க்கறதுனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதில் அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை நீங்க தெளிவாக நிதானமாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அடுத்து குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏற்கனவே கடந்த காலத்துல குழந்தைகள் மூலமாக அதிக அவமானங்களையும் அசிங்கங்களையும் பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு உங்களை பார்த்து ஒரு மதிப்பு மிக்க இது நாள் வரைக்கும் ரொம்ப ஒரு ஏளனமா பார்த்திருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில நீங்க முடிவெடுக்கிறதுக்கு யாரு அப்படி மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்து அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு காலமாக இருக்க போகுது. ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவானே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே கழியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படிதான் பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் ஜாதகம் எழுதாமலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கிறேன். வருகின்ற பிப்ரவரி மாதத்துல இருந்து யாராவது சேரணும் விருப்பப்படுறவங்க, எங்களுக்கு ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு ஆனா எங்களால கத்துக்க முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க அது பற்றிய சில தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஜோதிடம் கத்துக்கணும் நீங்க ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்க கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.